Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஹஃப்மேன்ஸ் அல்காரிதம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹஃப்மேன்ஸ் அல்காரிதமுடைய டெஃபனிஷன், தென் ஹஃப்மேன்ஸ் ட்ரீ அண்ட் ஹஃப்மேன் கோட், நெக்ஸ்ட் பர்பஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹஃப்மேன்ஸ் அல்காரிதம், அப்புறம் அல்காரிதம்னுடைய ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம், அண்ட் தென் இந்த அல்காரிதமுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெஃபனிஷன். ஸோ இந்த அல்காரிதம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா, முதல்ல ஹஃப்மேன் கோடை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹஃப்மேன்ஸ் அல்காரிதமை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அது என்ன ஹஃப்மேன் கோடிங்னு என்னதுன்னா, இப்போது கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, ஏபிசிடி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு கோடை உருவாக்குறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹஃப்மேன் அல்காரிதமை படிக்கிறோம். அந்த ஹஃப்மேன் அல்காரிதமில் நம்ம ஹஃப்மேன் கோடை கிரியேட் பண்ணுறோம். அந்த கோடு எதுலேருந்து வருதுன்னா ஹஃப்மேன் ட்ரீலேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ அதாவது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு நம்மளுக்கு கோடிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு அந்த கோடு வந்து அதிகமாக இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த கான்செப்ட். திஸ் அல்காரிதம் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஹஃப்மேன் கோடிங் which gives short codes for frequently used characters. அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு கோடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் லாங் கோட்ஸ் ஃபார் லெஸ் யூஸ்டு கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஹஃப்மேன் அல்காரிதமில் தெரிஞ்சுக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஹஃப்மேன் ட்ரீனா என்ன, ஹஃப்மேன் கோடுனா என்ன? ஹஃப்மேன் ட்ரீனா வந்து ஒரு பைனரி ட்ரீ, அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆப்டிமல் கோடு, ப்ரிஃபிக்ஸ் கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரீயை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஹஃப்மேன் கோடு அப்படின்னு என்னதுன்னா, இது ஹஃப்மேன் ட்ரீலேருந்து ஜென்ரேட் பண்ணுற கோடு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், அதுதான் ஹஃப்மேன் கோடு. ஸோ இது ஹஃப்மேன் ட்ரீக்கும் ஹஃப்மேன் கோடுக்கும் உள்ள டெஃபினேஷன். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். சரி, இதோடைய பர்பஸ் தெரிஞ்சுப்போம். அதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், இல்லை டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பிட்டை குறைக்கிறதுக்காக, அதாவது டேட்டா கம்ப்ரெஷனுக்காக இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது மெயின் பர்பஸ் டு கம்ப்ரெஸ் டேட்டா பை ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபைல் கம்ப்ரெஷன் அல்காரிதம். இப்போ ஏதாவது 1 GB ஃபைல் இருக்குது, அதை கம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு இந்த அல்காரிதமை பயன்படுத்தும். ஸோ ஃபைல் கம்ப்ரெஷன் அல்காரிதமில் நம்ம பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாவை என்கோடட் ஃபார்முக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும் போது இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த ஹஃப்மேன் அல்காரிதம்லாம் பயன்படுது. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம மாற்றி அனுப்புகிறோம், என்கோட் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேங்களா? என்கோட் என்னது, அதாவது இப்போ ராஜன் இருக்குது, அதை என்கோட் பண்ணும்போது அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லாம் கொஞ்சம் நடுவில் எக்ஸ்ட்ரா பிட்ஸ்லாம் போட்டு அனுப்புறதுக்கு, டிரான்ஸ்மிஷனுக்காக இந்த அல்காரிதமை பயன்படுத்தும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் இது அப்ளிகபிளாக இருக்குது. சரி, இப்போது அல்காரிதம்குள்ளே வருவோம். இதுதான் அந்த அல்காரிதம், ஹஃப்மேன்ஸ் அல்காரிதம். சரி, ஃபஸ்ட்டு ஹஃப்மேன் இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஹஃப்மேன் ஆஃப் சி, சீனா என்னதுன்னா கேரக்டர்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ல இருக்க கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க, ஏ பி சி டி இ. இது வந்து ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல எஃப் கூட கொடுக்கலாம், ஒரு ஸ்பேஸும் கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம ஹஃப்மேன் அல்காரிதம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, n is equal to மாடுலஸ் ஆஃப் சி. இதோட மீனிங் என்னன்னா, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு எண்ணி நம்ம அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எண்ணில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6. இந்த ஸ்பேஸும் கணக்கெடுத்தும் டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா,
கியூக்குள்ள இந்த சி எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது சி என்னது கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு ப்ரையாரிட்டி கியூல வைக்க போறேன். இது எல்லாத்தையும் இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், ஒரு கியூல வைக்க போறேன். ABCDE ஸ்பேஸ் கேரக்டர் எல்லாத்தையுமே ஒரு கியூல வைக்க போறேன். அந்த சிம்பிள் தான் கியூ. ஸோ கியூக்குள்ள இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ கியூல ரெடியா இருக்கு. இப்போ அதுவும் வந்து அரேஞ்சா இருக்கும். ஓகேங்களா? சரி. ஃபார் I is equal to 1 to n-1 இப்போதான் நம்மளுக்கு லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த லூப்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு எம்டியா ஒரு நோடு ஒன்று கிரியேட் ஆகும். எம்டியா ஒரு நோடு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, லெஃப்ட் ஆஃப் டெம்புக்குள்ள ரைட் ஆஃப் டெம்புக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் நம்பர் செகண்ட் மினிமம் நம்பரை ஸ்டோர் பண்ண போறேன், எடுத்துட்டு வர போறேன். இங்க பாருங்க, இதுல எது மினிமம் நம்பர் 0.1, அதுக்கு அடுத்த மினிமம் நம்பர் வந்து 0.2. ஸோ அதை தான் எடுத்து வந்து இதில் போட போறேன். 0.1 0.2. சரி, இது எடுத்துட்டு வந்து நான் ஏக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஏக்குள்ள எனக்கு என்ன இருக்க போகுது, 0.1, பிக்குள்ள 0.2. இது ரெண்டுத்தினுடைய ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, ஸோ ஏக்குள்ள பிக்குள்ள இருக்கு, ஏக்குள்ள வந்து 0.1 இருக்கு, பிக்குள்ள வந்து 0.2 இருக்கு. ஓகேங்களா? சரி, இதனுடைய ஃப்ரீக்வன்சி நான் வந்து ஆட் பண்ண போறேன். 0.1 + 0.2 வரும் 0.3. அதை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, இந்த 0.3 வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். எதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம், இந்த கியூக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கியூக்குள்ள. அப்போ 0.1 + 0.2 வரும் 0.3. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஸோ ரிட்டர்ன் கெட் மினிமம் ஆஃப் கியூ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்னா, ஐட்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ட்ரீ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆஃப்மேன் கோட நம்ம அதில் கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம், ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு கோடை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், அல்காரிதம் ஒர்க் ஆகுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ராப்ளமை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் அஃப்மேன்ஸ் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா அண்ட் அப்டைன் இட்ஸ் அஃப்மேன் கோட். முதல்ல ட்ரீ ஜென்ரேட் பண்ணணும், அப்புறமா அதுக்கு கோடு எழுதணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ABCDEF கொடுக்கலாம், அதுக்கு பதிலாக ஸ்பேஸ் கொடுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டின்னு கொடுக்கலாம், ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏ வந்து 0.5 ப்ராபபிலிட்டியில் வருது. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, ஏ வந்து அதிகமாக வருது, 0.5 டைம்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எது ரொம்ப கம்மியாக வருது, 0.1, டி தான் ரொம்ப கம்மியாக வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க, எத்தனை டைம்ஸ் வருதுலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரீ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0.1. ஸோ ஃபர்ஸ்ட் டி, அடுத்து என்ன வரும் 0.2 ஸ்பேஸ். நெக்ஸ்ட் அடுத்தது 0.3 இருக்கா, இல்லை 0.35 இருக்கு பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் பி. 0.35க்கு அப்புறம் அடுத்த நம்பர் வரும் 0.4 இ. அப்புறம் 0.5 2 இருக்கு. ஸோ இதில் ஆல்பபெட் ஆர்டரில் சூஸ் பண்ணலாம். ஸோ ஏ, நெக்ஸ்ட் சி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்டெப் 1ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸ் என்ன இருக்கு, டி இருக்கு, ஸ்பேஸ் கேரக்டர் இருக்கு. சரி, டியில் எவ்வளோ வேல்யூ இருக்கு, 0.1. ஸ்பேஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கு, 0.2. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 0.3. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி எழுதணும், டி அந்த ஸ்பேஸ் கேரக்டர். சரி, இது எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணணும் எல்லா அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கா பாருங்க. 0.3 நம்ம புதுசாக போட்ட வேல்யூ வந்து ஆர்டராக இருக்கணும். 0.3 இருக்கு, அப்புறமா 3 5 4 5 5 கரெக்டாக இருக்கு. இப்போ இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிடலாம். என்ன டயக்ராமு, நம்ம எதில் ஆட் பண்ணோம், 0.1 0.2 0.1
0.2வும் ஆட் பண்ணி நம்ம எதுக்குள்ளே போட்டிருக்கோம், அதாவது டி ஸ்பேஸ் அதோட வேல்யூ இருக்குது 0.3. ஸோ இதுதான் புது நோடு. ஓகேங்களா, இது எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி அரேஞ்ச் மட்டும் செக் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 3 பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸ், ஸ்டெப் 2லேருந்து ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸ் ஆட் பண்ணுங்கள். 0.3 0.35 ஆட் பண்ணால் வரும் 0.65ன்னு வரும். நான் 0.65 எடுத்து நான் இங்கே ஃப்ரண்ட்லேயே போட்டுன்னு வச்சுக்கிங்களேன், அதிகமான நம்பர் ஃபஸ்ட்டில் வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட பொசிஷன் எதுவுமே வச்சுடணும். அதுக்கப்புறம் இருக்குது 0.4 எழுதுங்க, 0.5 எழுதுங்க, 0.5 எழுதுங்க. அதுக்கப்புறமா தான் அதை ஆட் பண்ண 0.65ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு 0.65 வருது. அதை வந்து நான் அரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்து வைக்க போகிறேன் ஆர்டரா. ஸோ அதை எடுத்து நான் இங்கே தான் வைக்க முடியும், இதை லாஸ்ட்டில் தான் வைக்க முடியும். ஏன்னா 4 5 5க்கு அப்புறமா தான் 0.6 வரும், 65 வரும், அதனால். ஓகேங்களா, இப்போ இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். சரி, இப்போ நம்ம எதில் ஆட் பண்ணியிருக்கோம், டி ஸ்பேஸையும் பியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி, இது எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குங்க, 0.3 இருக்குது. இதை எடுத்துப்போம், 0.3. ஃபர்ஸ்ட் 0.3க்கான டயக்ராம் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது 0.35 0.35. ஸோ 0.3 ஆன்சரையும் 0.35 நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண எவ்வளோ வருது, 0.65. ஓகேங்களா, இதுதான் புது டயக்ராம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது லாஸ்ட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா, இன்க்ரீஸிங் ஆர்டரில். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 4க்கு போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 2 என்ட்ரிஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸ் சொன்னா இருக்குங்க, இ இருக்குது, ஏ இருக்குது. ஓகேங்களா, 0.4 0.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 0.4 + 0.5 வரும், 0.9 வரும். ஓகேங்களா, ஸோ அது நம்ம லாஸ்ட்டில் தான் போட முடியும். ஏன் லாஸ்ட்டில் போடுறோம், ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, சி 0.5 அது எழுதியாச்சு. அடுத்து டி ஸ்பேஸ் பி 0.65 அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த இஏ எடுத்து வந்து 0.9 நீங்கள் போட முடியும். ஏன்னா இதை விட இதுதான் அதிகமான நம்பர், அதான் லாஸ்ட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்கான டயக்ராம் வரைய போகிறோம். சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், இஏவும் ஏயும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். என்னது 0.4 0.5. ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் 0.9. ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் பாருங்கள், திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 4க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸ் ஏதாவது ஆட் பண்ணணும், 0.5 ஆட் பண்ணணும், 0.65 ஆட் பண்ணணும். 0.5 0.65 ஆட் பண்ண வரும் 1.15. ஸோ ஃபஸ்ட் இது எடுத்து இங்கே எழுதிடுவோம். ஏன்னா 0.9ஐ விட இதை ஆட் பண்ணி வர ஆன்சர் எவ்வளோ இருக்குது, 1.15 தான் அதிகம். அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறமா இந்த 1.15 எடுத்து எழுதணும். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ எதாவது ஆட் பண்ணியிருக்கோம், 0.5யும் 0.65யும். 0.5 எங்கே இருக்குது, 0.5. ஸோ புதுசாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 0.5 எடுத்து இப்படி புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அப்படி 0.5. ஓகேங்களா, ஏன்னா புது வேல்யூ இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. 0.65 நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா, 0.65 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பக்கத்தில் எழுதிக்கலாம். 0.65 0.65 இது அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். 0.3 0.1 0.2 நெக்ஸ்ட் 0.35. சரி, இதில் உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் நான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் லெஃப்ட்ஸ்லையும் லார்ஜஸ்ட் நம்பரும் ரைட்டில் எழுதியிருப்பேன். ஏன்னா நம்ம இதை ரெண்டு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ 0.5 எடுத்து இங்கே எழுதியாச்சு, 0.65 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த ஆன்சரையும் இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 0.5 + 0.65 வரும் 1.15.
0.15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து ஸ்டெப் 6 போக போகிறோம். ஸ்டெப் 6 போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இந்த இஏவும் சிடி இருக்குது லாஸ்ட் 2 என்ட்ரிஸ் தானே. நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணணும். எதாவது ஆட் பண்ணணும்? 0.9ஐயும் 1.15ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 0.9 அப்புறம் 1.15 ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. 0.9 அப்புறம் 1.15 1.15. ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு பேலன்ஸ் வார்னிங் வரும். ஸோ 2.05 கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2.05. சரி, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே எழுதிக்கலாம். ஸோ 2.05 நம்ம இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணியிருக்கோம் 0.9ஐயும் 1.15ஐயும். சரி, 0.9க்கு ஆனால் அந்த ட்ரீ எடுத்து எழுதிப்போம். 0.4 0.5 0.4 0.5. ஓகே, நெக்ஸ்ட் 1.15க்கான கிராஃப் இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். 0.5 நெக்ஸ்ட் 0.65 அடுத்த இருக்கு 0.3. இதில் நம்மளுக்கு 0.1 0.2 அப்படியே காப்பி பண்ணுங்க இதை பார்த்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே 0.35 0.35. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 7க்கு போக போகிறோம். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு டேபிள் எதுவுமே இல்லை, ஃபைனலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 7 போகலாம். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 6ல் நம்ம போட்ட டயக்ராம் தான் ஃபைனல் டயக்ராம். அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ நம்ம 0s and 1s போட போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த 0s and 1s எப்படி போடணும்னு சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. சரி, எப்பயுமே பாட்டம்லேருந்து போங்க. ஸோ பாட்டமில் நம்மளுக்கு 0.3 வந்து ஒரு நோடு. இதுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இது 0, இது 1. ஸோ லெஃப்டில் 0, ரைட்டில் 1. இப்போ இது ஒரு நோடு. ஸோ லெஃப்டில் 0, ரைட்டில் 1. 0.15 நோடு. ஸோ லெஃப்டில் 0, ரைட்டில் 1. நெக்ஸ்ட் 0.9க்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. 0, 1. 2.05க்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. 0, 1. ஸோ லெஃப்டில் எப்பயுமே 0 போடணும், ரைட்டில் எப்பயுமே 1 போடணும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டெப் 1ல் எடுத்ததை அப்படியே எடுத்து காப்பி பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 டேபிள் வரைஞ்சோம் இல்லையா, இந்த டேபிள் எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். எழுதியாச்சுங்களா? இப்போ தேர்ட் ரோ புதுசாக இந்த கோடு, இதுதான் இந்த ஹஃப்மன் கோடு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்கீங்க, 0.1. இந்த 0.1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதில் 0.1 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. 0.1 வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா இதனுடைய வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது அப்படியே நம்ம இங்கே மேலே வரைக்கும் போகணும். 0 0 1 1. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகணும், பேரண்ட்டுக்கு போகணும். 0 0 1 1. ஸோ ஃபஸ்ட் 0 0 1 1 ரிவர்ஸில் எழுதணும். ஓகேங்களா? உஷாராக இருங்க. 0 0 0 0 1 1. ஸோ பாட்டம்லேருந்து எழுதணும் இல்லையா, அதுதான் ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து 0.2க்கு எழுத போகிறோம். 0.2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0.2 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி எழுதுவோம், 1 0 1 1. இங்கேருந்து அப்படியே நம்ம எங்கே போகணும், பேரண்ட்டுக்கு போகணும். 1 0 1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 0.35க்கு எழுத போகிறோம். 0.35. ஓகேங்களா? அப்படியே இங்கேருந்து பேரண்ட்டுக்கு போகணும். 1 1 1. ஸோ 1 1 1.
நெக்ஸ்ட் 0.4க்கு எழுத போகிறோம். 0.4 இங்கே தான் இருக்குது. 0 0 0 0. நெக்ஸ்ட் 0.5 2 இருக்குது பாருங்கள் இதில். 0.5 0.5. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 0.5 0.5 2 இருக்குது இல்லையா, இது நம்ம எது ஏ எது சின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 0.9ல் போவோம். 0.9 இங்கே இருக்குங்களா, இந்த 0.9 நம்ம எங்கேருந்து வந்தது, இஏலேருந்து வந்தது. ஃப்ரண்ட்டில் போங்க, இந்த இயும் ஏவும் ஆட் பண்ணது தான் நம்மளுக்கு 0.9 வந்தது. இ வந்து 0.4, ஏ வந்து 0.5. அப்போது இந்த டயக்ராமில் இங்கே 0.9 இருக்குங்க இல்லையா, அப்போது இந்த 0.5 என்னது, ஏனுடையதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே ஏ தானே இருந்தது. இது வந்து ஏனுடைய ஆன்சர் 0.9. அப்போ இது அப்போ இது ஏ. ஓகேங்களா, அப்போது நம்ம ஏக்கான 0.5 எடுக்க போகிறோம். 1 0 1 0. அடுத்த 0.5 இது கண்டிப்பாக பண்ணது இது சி தானே. இதோட பிட்டு சொல்லுங்க. 0 1 0 1. இப்படி தான் ஹஃப்மேன் கோடை ஜென்ரேட் பண்ணும். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரி, இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், வர்ஸ்ட் கேஸ் எல்லாத்துக்குமே பிக் O ஆஃப் n log n தான். சரி, இதோட மீனிங் சொல்கிறேன். முதல்ல பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், வர்ஸ்ட் கேஸ் அப்படின்றதுன்னா உங்களுக்கு புரியணும்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேபிளில் புக் இருக்குது, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம்ல ஈஸியாக. அப்படி எடுத்தால் பெஸ்ட் கேஸ். இல்லை அது ட்ராக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் ஆவரேஜ் கேஸ், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வர்ஸ்ட் கேஸ் தரையில் இருந்துச்சுன்னா நம்ம குனிஞ்சு எடுக்கணும், இது வர்ஸ்ட் கேஸ். இந்த மாதிரி நம்ம அல்காரிதமில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது என்ன பண்ணுவோம், 2 ஸ்மாலஸ்ட் என்ட்ரிஸை கொண்டு வரோம், அதை கம்பைன் பண்ணுறோம். ஓகேங்களா, கம்பைன் பண்ணிவிட்டு திரும்பவும் க்யூவில் எடுத்துகிட்டு போய் செலுத்திடுறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஒரு வாட்டி நடக்கிறதுக்கு பிக் O ஆஃப் log n சொல்லுவோம். இதுவே நம்ம அடிக்கடிக்கு இதே ப்ராசஸ் தான் நடக்க போகுது ஆப்ரேஷன்ஸு, அதாவது தான் n log n இதோட டைம் சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் டைமிங் தான் சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த அல்காரிதம்க்கு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹஃப்மேன்ஸ் அல்காரிதம், அதில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குது. ஹஃப்மேன்ஸ் அல்காரிதமுடைய டெஃபினிஷன், ஹஃப்மேன் ட்ரீ, ஹஃப்மேன் கோட். நெக்ஸ்ட் அதோடைய பர்பஸ், அப்ளிகேஷன், ஹஃப்மேன் அல்காரிதம் ஃப்ளோ, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஃபைனல் ஸ்டெப், அண்ட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.